அனைவருக்கும் வணக்கம். திராவிடர் கழகத்தினுடைய மகளிர் அணி திராவிட மகளிர் பாசறையின் எழுச்சி வாய்ந்த மாநாட்டினை திறந்து உரையாற்றக்கூடிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த வாய்ப்பினை வழங்கிய கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர், நமது கலைஞர்கள் குடும்பங்களின் தலைவர் மாண்புமிகு ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியினை பதிவு செய்கிறேன். திராவிடர் கழக மாநாடுகள் என்று சொன்னால் அது ஏதோ பல பேர் கூடுவார்கள், தீர்மானத்தை முன்மொழிவார்கள், கலைவார்கள் என்று இல்லாமல் அன்றைக்கு தலைவர் தந்தை பெரியார் என்ன தீர்மானங்களை முன்மொழிந்தாரோ அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் சட்டங்கள், இந்தியாவின் சட்டங்கள் என்ற நிலையை தந்தை பெரியாரால் பெற்றிருக்கிறோம். நன்றி உணர்ச்சியோடு, நன்றி பெருக்குடன் இந்த அவையில் நான் நிற்கிறேன். காரணம், தந்தை பெரியாருக்கு முன் பிறந்திருந்தால், இந்த இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் ஒருவேளை நாம் பிறந்திருந்தால், சுயமரியாதை இயக்கத்திற்கு முன்பு மனிதனை போன்றவர்கள் பிறந்திருந்தால் கருவிலேயே சாகடிக்கப்பட்டிருப்போம், இல்லை பிறந்தவுடன் சாகடிக்கப்பட்டிருப்போம். எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு நின்று பேசி உலகம் முழுவதும் பறக்கிறோம் என்றால் அதற்கு ஒற்றை காரணம் அறிவுலக பேராசான் தந்தை பெரியாரும் இந்த திராவிட இயக்கமும் என்ற நன்றி உணர்வோடு இந்த மாநாட்டிற்கு தலைமை இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தின் மகளிர் அணி மாநில செயலாளர் அம்மா தகவல் தமிழ்ச்செல்வி அவர்களையும், முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாநிலவாளர்களையும், எங்கள் எல்லோருக்கும் முன்னத்து ஏறாக இருந்து இந்த மாநாட்டிலும் தன்னுடைய முழு உழைப்பையும் பதிவு செய்திருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட மகளிர் அணி தலைவர் அம்மா கலைச்செல்வி அவர்களையும், வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி இருக்கக்கூடிய லால்குடி மாவட்ட மகளிர் அணி தலைவர் அம்மா குழந்தை தெரசா அவர்களையும், நாம் எல்லோரும் இன்றைக்கு பெருமையோடு நிற்பதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய அன்னை நாகம்மையார், அன்னை மணியம்மையார் அவர்களுடைய படங்களை திறந்து உரையாற்ற இருக்கக்கூடிய மாநில துணை செயலாளர்கள் சகோதரி இறைவி அவர்களையும், அம்மா வி.கே.ஆர். பெரியார் செல்வி அவர்களையும், இந்த நிகழ்வு மட்டுமல்ல எல்லா நிகழ்விலும் மகளிருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து நமக்காகவே எழுதி தேய்ந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான மாண்புமிகு ஐயா கவிஞர் அவர்களையும், இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்க வருகை கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் தங்களுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்கிறதோ, என்ன திறமை இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்கைகளை பரப்பக்கூடிய நேரத்தில் தன்னுடைய முழு உழைப்பையும் திறமையையும் வழங்கி தமிழ் சமூகம் தலைமை பெற வேண்டும் என்று நாடக கலையை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி அனிச்சம் கனிமொழி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று இறுதியாக நமக்கெல்லாம் வழிகாட்டுதல் உரையை வழங்க இருக்கக்கூடிய கழக தலைவர் ஆசிரியர் அவர்களையும், திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரிகளே, பேருந்து மிக்க பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாநாட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாருமே இப்ப சாமி நம்பிக்கை இருக்கவங்க திருவிழாவுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கும். சொந்த ஊருக்கு கோவில் கொடைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மகிழ்ச்சி எப்ப கழகத்தின் மாநாடு வரும், எப்ப போய் சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மகிழ்ச்சியோட தான் வருவோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரத்த சொந்தங்கள் குறைவு. கருப்பு சட்டையை போட்ட நாளே அவங்க நம்மளை விட்டுட்டு விலகி போயிடுவாங்க. அதையும் மீறி கூட இருந்தாலும் நீங்கள் காட்டக்கூடிய அன்பை அளவிற்கு கொள்கை சொந்தங்களால், கொள்கை உறவுகளால் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மிக தீர்க்கமாக, உறுதியாக, எந்த இடத்திலும் 1% கூட சந்தேகம் இல்லாமல் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக சார்பிலான அணிதான் வெல்லும் என்பதை முதலில் சொன்னவர் ஆசிரியர் அவர்கள். சந்தேகமா என்று கேட்டபோது ஆசிரியர் சொன்னார், 200ஐயும் முதல்வர் சொன்னது போல திமுக வெல்லும். ஊர் ஊராக, தெரு தெருவாக ஆசிரியர் பிரச்சாரத்திற்கு சென்றார். பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய ஆசிரியரின் வயது 93, வெறும் 93 தான். அந்த தலைவர் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்ற பெருமைக்காக சொல்லுகிறேன். ஒரு கட்சியில் மகளிர் அணி இருக்கும்,
திராவிடர் கழக மகளிர் அணியை சார்ந்தவர்கள் தான் இந்த வரலாற்று சிறப்பு நமக்கு தான் இருக்கிறது. சுயநலம் இல்ல, ஆசைபாசம் இல்ல. கடைசிக்கு பெண்களுக்கு ரொம்ப என்ன ஆசைப்படுவாங்கன்னா, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல தலை சீவிக்கணும், நல்ல நகை போட்டுக்கணும், திரும்ப பூவையால் வீட்டுக்கார வாங்கி தர மாட்டாரா என்று இந்த சமூகம் நம்பிய எல்லா ஸ்டீரியோ டைப்பையும் உடைச்சு பார்ப்பதற்கு எளிமையான தோற்றம். எங்களுக்கு நகை வேண்டாம், அழகான அணிகலன்கள் வேண்டாம், அறிவும் மானமும் தான் எங்கள் அணிகலன் என்று சொல்லக்கூடிய மகளிர் பாசறையை தலைவர் தந்தை பெரியார் இந்த மண்ணுக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த மகளிரை ஆசிரியர் எப்படி வழிநடத்துகிறார் சொன்னா, வெறும் காதில் அறுவை சிகிச்சை செய்திருந்தார் தலைவர். விடுதலையில் செய்தி வருகிறது, இந்த மாதிரி தலைவருக்கு காதில் அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது, இன்னும் சில தினங்களுக்கு அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு. ஐயோ, காதில் அறுவை சிகிச்சையா, இன்னும் ஐயா ஒரு வாரமோ ஒரு மாதமோ எத்தனை நாள் ஓய்வு தெரியலையே நினைச்சா, அறுவை சகோதரிகளே, அறுவை சிகிச்சை செய்த அன்றைக்கு மட்டும்தான் விடுதலையில் ஆசிரியரின் அறிக்கை வரவில்லை. அடுத்த நாளே விடுதலையில் தலைவருடைய அறிக்கை வந்தது. அந்த ஒரு வாரத்துக்குள்ள ஆகஸ்ட் 7 முத்தமிழர் கலைஞருடைய நினைவு நாள். விடுதலையில் செய்தி வருகிறது, நாளை காலை கலைஞரின் நினைவிடத்தில் ஆசிரியர் மலர்வளையம் வைக்கிறார். எப்படிங்க முடியும்? காதல் சும்மா வழி வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு வேதனையானதுன்னு. அறுவை சிகிச்சை செய்து அந்த தட்டு கூட பிரிக்கல. நாங்கள் பெரியார் திடலில் இறங்குகிறோம், தலைவர் வராது. எத்தனை பேர் அந்த காட்சியை பார்த்தால் அழுகாமல் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அந்த தட்டுக்கு பின்னாடி ரத்தம் தோய்ந்திருந்தது. ரத்தக்கரை கூட முழுசா தட்டு பிரிக்கல. இயக்க பணிக்காக வந்தார், மக்கள் பணிக்காக பயணம் செய்கிறார். 93 வயதில் 90 கூட்டங்களை நான் நிறைவு செய்வேன் என்று முதல் கட்டத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய தலைவர் வேறு யாருக்கு கிடைக்கும்? அந்த இருமாப்போடு, அந்த பெருமையோடு, மற்றவர்களிடத்தில் பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், சொன்னவுடனே கேட்கிறதுக்கு ஆள் பலம் இருக்கலாம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நெஞ்சுரம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மகளிர் அணி மகளிர் பாசறை மாநாடு இப்போது தொடர்ந்து இருக்கிறது. 3 செய்திகளை சொல்லி நான் நிறைவு. இப்போது மட்டுமல்ல, எப்போதும் 2 பெண்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, அரங்கம் நிறைய மகளிர் இருக்கிறீர்கள், வெளியே ஆண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அரங்கம் நிறைய ஆண்கள் இருப்பார்கள், வெளியே இல்ல, வீட்டுல நம்ம இருந்தோம். நம்மளை கூட்டிட்டு வர்றதுக்கு ஐயா பெரியார் எவ்வளவு முயற்சித்தார் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு திருமண வீட்டில் பேசுகிற போது ஐயா பேசுறாரு, கல்யாண வீட்டுல என்ன பேசுறாரு பாருங்க. 10 ஆண்களுக்கு மான உணர்ச்சி ஏற்படுவதை விட, 10 ஆண்களுக்கு அறிவுணர்ச்சி ஏற்படுவதை விட 2 பெண்களுக்கு மான உணர்ச்சியும் அறிவுணர்ச்சி சகலமும் இருக்கு. நாங்க 2 பேரும் கழுத்துல ஒண்ணும் இல்ல, கையில ஒண்ணும் இல்ல, காதுல ஒண்ணும் இல்ல, போய் கருசத்தையோட உட்கார்ந்தோங்க. அவர்கள் எங்களை வெளியே வர வரைக்கும் பார்த்தாங்க. ஆனா எங்க பிள்ளை நாங்க தான் கட்டணும், எங்க கையில நாங்களே சாப்பிட்டு எங்க காசுல நாங்களே பில் கொடுத்து வந்ததை ஏற இறங்க பார்த்து கொண்டே இருந்தார்கள். நினைத்து பார்க்கிறேன், 10ஓடு 11ஆக இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பெண்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது, தனித்துவத்துடன் இருக்க வேண்டும் என்று இந்த கருப்புரையை நமக்கு வழங்கிய தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். எனவே அருமை சகோதரர்களே, உங்கள் வீட்டம்மாவை நீங்க கூட்டிட்டு வரணும், இளைஞரணி தோழர்கள் உங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரணும், மாணவர்கள் தோழர்கள் உங்களுக்கு அறிமுகமான பெண்களை இந்த இயக்கத்திற்கு அழைத்து வர வேண்டும். அவங்க எவ்வளவு அறிவாளியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அறிவு வளரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் ஆசிரியர் அவர்கள் எந்த திசையை காட்டுகிறாரோ அந்த திசை நோக்கினால் நம் பயணம் எப்போதும் அமையும். யாரை காட்டுகிறாரோ, எந்த தலைவரை ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ, யார் முதல்வர் என்று நம் தலைவர் அறிவிக்கிறாரோ அந்த பக்கம்தான் இந்த மகளிர் படை நிற்கும் என்பது வரலாறு. இந்த முறை ஆசிரியர் அவர்கள் திராவிட மாடலின் முதலமைச்சரை, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத முதலமைச்சரை, சமூக நீதி காத்த சரித்திர நாயகர், நீ எல்லாம் என்ன பண்ண போறேன்னு கேட்ட பெண்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு அறிவிச்சார்.
அது ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஊர் ஊரா இந்த செய்தியை சொல்லுகிறேன். தஞ்சைக்கு வந்து சொல்லாம போக முடியாது. நம்முடைய மாவட்ட தலைவர் ஐயா வழக்கறிஞர் அமர்சிங் ஐயாவும் கலைச்செல்வி அம்மாவோட உறவினர் ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு போனப்ப அந்த அக்கா இருந்தாங்க. டீ கொடுத்தாங்க எனக்கு. டீயை குடிச்சிட்டு நன்றின்னு சொன்னேன். அந்த அக்கா கண்ணு கலந்துச்சு. நான் காரணமே கேட்கல. ஏதோ நம்ம ஊர் எப்படின்னு கேட்டீங்கன்னா அழுகுறியா அழுகுறியா அப்படின்னு கேட்டு சும்மா நம்மள அழுக வச்சிருவோம். அதனால நான் கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டத்துக்கு வந்தாங்க. அவங்க எத்தனாவதுக்கா படிச்சிருக்கீங்க? 10வது ஃபெயில் ஆயிட்டே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப எங்கக்கா இருக்கீங்க? ஆந்திரா கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியா சரிக்கானே. அவங்களுடைய கையில் குடும்ப வன்முறைக்கான அத்தனை அச்சுகளும் சூடுகளும் இருந்துச்சு. நான் நேரில் பேசுறப்ப சொன்னேன், அந்த அக்கா வாழ்க்கையில 15 வயசு கல்யாணம் ஆகி போய் இப்ப 40 வயசு 25 வருஷத்துல லட்சக்கணக்கான டீ போட்டிருப்பாங்க. ஒரு தடவை கூட ஏறிட்டு பார்த்து நன்றின்னு சொல்லாத ஆண் சமூகத்தில், அவருடைய உழைப்பை அங்கீகரிக்காத சமூகத்தில், பெண்கள் செய்யக்கூடிய வேலைக்கு நீ டெய்லி கூலி போட்டேன்னா எவ்வளவு கூலி பெறும் தெரியுமா என்று கேட்ட ஒரே தலைவர் அறிவுள்ள பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான். அந்த தலைவர் வழியிலே அவங்க என்னமா அவர்கள் நன்றி சொல்றது? நான் சொல்லுகிறேன் என்று மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அறிவித்தவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த முதலமைச்சரை ஆசிரியர் ஆதரிக்கிறார். வரலாற்றிலேயே கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு தலைவரை, ஜாதி இல்லை என்று சொன்ன ஒரு தலைவரை, பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொன்ன ஒரு தலைவரை, பார்ப்பனியத்தை தோலுரித்த தலைவரை, ஆரிய திராவிட போர் என்று டிக்ளேர் பண்ண ஒரு லீடரை பார்த்து எங்கள் பாதையை தீர்மானிப்பது தந்தை பெரியாரும் பெரியார்களும் தமிழக தலைவர் வீரமணியும் தான் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவித்தார். அருமை சகோதரிகளே, கூடி கலைவதற்காக நாம் வரவில்லை. அடுத்த 2 மாதங்களில் தேர்தல் பணி என்று சொன்னார். சாகின்ற வரை மான மீட்பு பணி நமக்கு அந்த பணிக்கு ஆசிரியர் அழைக்கிறார். என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு இந்த கூட்டம் தயார். நன்றி மணிமணி.